குற்றச்சாட்டுலயும் சரி, இப்ப இந்த போதைப் பொருள் விற்பனையும் சரி, தாவேகா நிர்வாகிகள் நிறைய இடங்கள்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்குங்க? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ தமிழ்நாட்டுல இந்த போதைப் பொருட்கள் பழக்கம் கடந்த காலங்களில் இந்த தொடர்ச்சியால நிர்வாக சீர்கேடுனால காவல்துறையோட சரியான தலைமை இல்லாதனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறத சில இடத்துல இருக்கு. பள்ளி மாணவர்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப மாவட்ட ஆட்சியர் கழிப்பறையில கூட தொடர்ந்து அந்த குட்கா பொருட்கள் அந்த பாக்கெட்கள் தான் அதிகமா இருக்கு. அதை பயன்பாட தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான இது பண்றோம்? காவல்துறை தொடர்ந்து அதை தடுக்கிறதா சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து இது பயன்பாட்டுக்கு இருக்கு. ஒவ்வொரு கடையிலயுமே அது இன்னமும் விற்பனை ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இந்த போதைப் பொருட்கள் பழக்கம் கடந்த காலங்களில் இந்த தொடர்ச்சியால நிர்வாக சீர்கேடுனால காவல்துறையோட சரியான தலைமை இல்லாதனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறத சில இடத்துல இருக்கு. ஆனா இப்ப நீங்க பாருங்க, நாங்க ஆட்சி அமைத்து 1 மாசம் தான் ஆகுது. முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இந்த போதைப் பொருளை கண்டிப்பாக தடுப்பார். படிப்படியாக இது கட்டுக்குள் கொண்டு வரப்படும். நிறைய ஏற்பட்டு தமிழ்நாடு தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய நிலைப்பாடு என்னங்க சார்? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தலைவர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கோம். நீட் இந்த தேர்வானது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய மக்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு எதிரானது. அதனாலதான் நாங்க இந்த நீட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்ப கூட முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துல கூட இது மாதிரி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். இதுதான் எங்க நிலைப்பாடு. ஆணித்தரமாக எங்க நிலைப்பாடு. கண்டிப்பாக மாநில உரிமையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்போம், அனைத்து முயற்சியும் எடுப்போம். குற்றச்சாட்டுலயும் சரி, இப்ப இந்த போதைப் பொருள் விற்பனையும் சரி, தாவேகா நிர்வாகிகள் நிறைய இடங்கள்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்குங்க? இல்ல, கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா குற்றம் செஞ்ச அந்த ஒரு ஆளும் கட்சியில இருந்தா காவல்துறையினருக்கு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் மேல இருந்து சொல்லுவாங்க, அவங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆட்சியில நீங்க பாருங்க, யாரு செஞ்சிருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அந்த குற்றம் செஞ்சவர்களை யாரா இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கிறதுக்கான உத்தரவு தான் அவரு சொல்லியிருக்காரு. சார், நீட் தேர்வை பொறுத்தவரை இந்த 12ஆம் மார்க் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில சேர்ந்தவர்களோட விவரமும் இப்ப நீட் தேர்வுக்கு பிறகு எவ்வளவு எண்ணிக்கை சேர்ந்திருக்காங்கிறத புள்ளி விவரங்களை வெளியிட முடியுமா சார்? ஏன்னா தொடர்ந்து அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறாங்கன்னு மத்திய அரசு சொல்றாங்க. இங்க நீட் நம்ம வேணாம், நாமளும் தொடர்ந்து மறுக்கிறோம். அதற்காக அந்த புள்ளி விவரம் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க, இப்ப நீட் வந்ததுக்கு பிறகு குறிப்பா 7.5 அமல்படுத்தின பிறகு எவ்வளவு பேர், அந்த புள்ளி விவரங்களை வெளியிட முடியுமா? வெளியிடலாம். சார், தாலுகா மருத்துவமனைகள்ல ஃபேனே சரியா ஓடல. அவங்களே கொண்டு வந்து அதாவது இந்த குழந்தைகள் வாழ்றதோ அவங்க சொந்த பேரை கொண்டு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. எந்த தாலுகா? ஓமலூர் தாலுகா, வில்லேஜ் ஏரியாவில மேக்சிமம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அவங்க சொந்தமா கொண்டு வந்து டேபிள் பேன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.